இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகின்ற பரிசுத்த நாமத்தில் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் வம்சத்தினுடைய இல்லை இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய அரசனாய் இருந்த பேரரசன் தாவீது என்கிற மன்னன். இவர் இஸ்ரவேலுடைய அரசனாய் இருந்தார். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கெல்லாம் அரசனாய் இருந்தார். இவரை குறித்து நமக்கு தெரியும். இவரை குறித்து வேதத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆடுகளுக்கு பின்பதாக சென்ற ஒருவர், ஆடுகளுக்கு பின்பதாக சென்ற ஒருவர் இஸ்ரவேலுடைய அரசனாய் இருக்கிற சவுல் முதல் அரசர், கர்த்தர் தெரிந்து கொண்ட முதல் அரசர், ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். இந்த முதல் அரசர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறதினாலே கர்த்தர் அவரை தள்ளிவிட்டு தாவீது என்கிற தம்முடைய தாசனை தெரிந்து கொள்கிறார். தீர்க்கதரிசியாய் இருக்கிற சாமுவேலை ஈசாய் என்கிற அவருடைய வீட்டிற்கு அனுப்புகிறார். அங்கே எல்லா குமாரரும் வருகிறார்கள். குமாரரை கடந்து போக பண்ணுகிறார், சொல்லுகிறார். எல்லா குமாரரும் கடந்து போக பண்ணின பின்பதாக கர்த்தர் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்கிறார். அப்போ தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல் ஈசாயின் இடத்தில் கேட்கிறார், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா? வேறும் பிள்ளைகள் உண்டா? கடைசியாக ஒருவன் இருக்கிறார், அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு உடனடியாக அவரை அழைத்து வர சொல். அவர் வருவதற்கு முன்பதாக நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆடுகளுக்கு பின்பதாக சென்ற தாவீது என்கிறவரை அழைத்துக் கொண்டு வர கர்த்தர் சொல்லுகிற, எழுந்து அபிஷேகம் பண்ணு, நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தெரிந்து கொண்டவன் இவர் தான். எழுந்து சகோதரர் நடுவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அது முதல் ஆவியானவர் மேல் இறங்கி விடுகிறார். அது முதல் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கி விடுகிறார். அவர் துதிக்கிற ஒரு தேவ மனிதர், ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதர், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர், கிண்ணறத்தை எடுத்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒருவர், எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கிற ஒருவர். சங்கீதங்கள் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு சங்கீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதங்கள் அத்தனையும் தாவீது அரசர் பாடிய பாடல்கள். தாவீது அரசர் தேவனை புகழ்ந்து பாடின பாடல்கள் தான் நமக்கு சங்கீதங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை துதித்து தேவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடினதினாலே பரலோகத்தின் தேவன் அவரை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கெல்லாம் அரசனாய் மாற்றினார், பேரரசனாக மாறினார். இந்த தாவீது ஆடுகளுக்கு பின்பதாக சென்ற சாதாரண ஒருவரை தேவன் அரசனாக வைத்தார். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கெல்லாம் சவால் விட்ட கோலியாத் என்கிற பெரிய பெலிஸ்தே வீரன் ராட்சிதன், அவனை சாதாரண ஒரு கல்லினாலே அவனை வீழ்த்தினார். இந்த தாவீது என்கிற துதிக்கிற ஒரு தேவ மனிதன். துதிக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் துதியினால் விழுந்து விடும். அந்த பிரச்சனைகளால் துதியினால் மாறிவிடும். துதிக்க 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 வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். துதிக்க துதிக்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் விலகும். துதிக்கிறவனுக்கு வாழ்க்கையிலே தேவர் அவரோடு கூட இருப்பார். தந்தை அழகாக பாடுவார்கள், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், நீ முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், நீ முறுமுறுத்தால் திரும்பி வருவான். தந்தையருடைய அருமையான பாடல். துதி எடுத்துட்டால, துதிங்கிற அந்த காரியத்துக்குள்ள போயிட்டாலே சாத்தான் ஓடிடுவான். ஏன்னா துதிக்கு முன்னால் அவனால் நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா அவன் துதினா என்னன்னு தெரிந்தவன். ஏன்னா அவன் ஆராதிப்பதற்காகவே படைக்கப்பட்டவன். பரலோகத்தில் தள்ளப்பட்டான் பூமிக்கு. அவன் முன்னொரு காலத்தில் அவன் ஆராதனை வீரன். லூசிபர் என்கிற தூதன் பூமியிலே தள்ளப்பட்டதாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஏனால் முந்தி ஒருவன் அவன் ஆராதனை வீரன், அவன் ஆராதனைக்காக படைக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்கு ஆராதனை என்னால் என்ன, ஆராதனையின் மகத்துவம் என்றால் என்ன அவனுக்கு தெரியும். ஆராதிக்க ஆரம்பித்தவுடன், துதிக்க ஆரம்பித்தவுடன் அவன் புறமுதுகு காட்டி ஓடி விடுவான். ஏன்னா துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, துதிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது.
உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு துதிக்கிறீங்களா ஆண்டவரை? துதித்து ஆண்டவரை பாடுறீங்களா? துதித்து ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? துதிச்சு பாருங்க, ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட கிரியையாயிருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகளாயிருந்தாலும், அந்த துதிக்கு முன்னால் அது தகர்ந்து விழும், தகர்ந்து விழும். அது தவிடுபடியாக மாறும். தாவீது என்கிற அரசன் துதித்ததினாலே கர்த்தர் அவரை சிம்மாசனத்தில் வைத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராயிருக்கிற, ஸ்திரீயின் வித்தானவராயிருக்கிற நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தாவீதினுடைய சந்ததியில பிறந்தவர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீது என்னும் சந்ததியில பிறந்தவர். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் எழும்பி, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் எழும்பி. பாருங்க, புதிய பாட்டிலும் முதல் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 1:1 ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. நம்முடைய ஆண்டவருக்கு வம்ச வரலாறு உண்டு. வேதத்துல வாசித்து பாருங்க, அவர் வம்ச வரலாறு உடையவர், வரலாறு உடையவர். சரித்திரத்தை இரண்டாக பிளந்தவர், கிமு கிபி என்று இரண்டாக பிளந்த சரித்திர நாயகர் அவர். தாவீதின் வம்சத்துல பிறந்தவர், தாவீதினுடைய திறவுகோலாய் பிறந்தவர். தாவீதினுடைய சிங்காசனம் உறுதிப்படுத்திருக்கும் என்று சொன்னாரே, கிறிஸ்துவே இந்த சிங்காசனத்திலே அமர்ந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிற சீக்கிரத்திலே அவரை வருகை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. தாவீதின் சிம்மாசனத்தில் வந்து அந்த கிறிஸ்து அரசாட்சி செய்ய போகிறார். என் துதிக்கிற ஒரு மாவி, துதித்த ஒரு வீரன். துதிக்கி இருக்கிற மகத்துவத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனையா? துதிச்சு பாருங்க. வாழ்க்கையில போராட்டமா இருக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் துதித்து வாழ்க்கையில மகத்துவங்களை பெற்றுக்கொள்ள உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.